இருப்பினும் மகாத்மா காந்தியின் கொள்ளுப்பேத்தி என்பதால் ஆசிஷ் லதா ராம்கோபின்னுக்கு ரூபாய் 3,22 கோடியை வழங்கினார். இந்த பணத்தை பெற்ற ஆசிஷ் லதா ராம்கோபின் வாங்கிய பணத்தை திருப்பி செலுத்தவில்லை. இதற்கிடையேதான் அவர் போலி ஆவணங்களை காண்பித்து பண மோசடி செய்தது தெரிய வந்தது. இது பற்றி மகாராஜ் மோசடி புகார் அளித்தார். இந்த வழக்கை விசாரித்த டர்பன் நீதிமன்றம் ஆசிஷ் லதாவுக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை விதித்தது. இந்த வழக்கு விசாரணையின் போது தேசிய வழக்கு விசாரணை ஆணையத்தின் பிரிகேடர் அங்வானி முலாட்சி ஆஷிஷ் லதா ராம்கோபின் போலியான ஆவணங்களை பயன்படுத்தி மோசடி செய்துள்ளார். இதனால் அவரை குற்றவாளியாக அறிவித்து தண்டனை வழங்க வேண்டும் என்று வாதிட்டார். மேலும் குற்றச்சாட்டுகளுக்கான ஆவணங்களை வழங்கிய நிலையில் ஆசிஷ் லதா ராம்கோபினுக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்பட்டது. தற்போது அவர் 50,000 ராண்ட் பிணை தொகை செலுத்தி ஜாமீனில் வெளிவந்துள்ளார். மகாத்மா காந்தியின் வாரிசுகள் பலர் மனித உரிமை ஆர்வலர்களாக பணியாற்றுகின்றனர். அவர்களில் ஒருவராக ஆசிஷ் லதா ராம்கோபினும் இருந்தார். இவரது தாய் எலா காந்தி தென்னாப்பிரிக்காவில் பிரபலமானவர். அவரது பணிகளை பாராட்டி இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அரசுகள் விருதுகள் வழங்கியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது.